ஒரு நகரத்துடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு ராத்திரியில கட்டப்படுற ஒரு சுவர்னால 2 உலகத்துக்கு பிரிக்கப்படுறாங்க. ஆச்சரியமா இல்ல? 1961 பெர்லின் வால் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பெர்லின் வால் என்ன பண்ணுதுன்னா, பெர்லின் நகரத்தை 2 வெவ்வேறு உலகங்களா பிரிக்குது. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனி 2 பாகமா பிரிஞ்சுது. ஒன்னு கிழக்கு, இன்னொன்னு மேற்கு. கிழக்குல சோவியன் ஆதரவும், மேற்குல அமெரிக்காவோட ஆதரவும் அதிகமா இருக்கு. ஆனா மக்கள் அவங்களுடைய வேலைகள் பறிபோகுது, உரிமைகள் பறிபோகுது, சுதந்திரத்தை தேடி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஓடுறாங்க. கிழக்குல இருக்க அரசு சும்மா இருக்குமா? வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு சுவர் ஒன்று எழுப்புது. அந்த சுவரை கம்பி வேலி போட்டு, கான்கிரீட் போட்டு, வாட்சிங் டவர்ஸ் வச்சு, பார்த்த உடனே சுடுறதுக்கு ஆர்டர் கொடுத்து, இப்படி பல கொடுமைகள் நடக்குது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த அம்மா ஒரு சைடு, மகன் ஒரு சைடு, காதலர்கள் பிரிஞ்சு போறாங்க, நண்பர்கள் பிரிஞ்சு போறாங்க. பல குடும்பங்கள் இதனால பிரியுது. சுவருக்கு அப்பால நின்று அழுகிற கோர காட்சி கண்ணு முன்னாடி வந்து போகுது. சிலர் சுரங்கம் தோன்றி தப்பிக்க முயற்சி பண்றாங்க, சிலர் கார்ல ஏறி தப்பிக்க முயற்சி பண்றாங்க, சிலர் பலூன்கள் எல்லாம் பறக்க விட்டு அது மூலமா தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. இதனால பலர் பிடிபடுறனர், சிலர் உயிரிழந்தனர். 1989 மக்கள் போராட்டம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அதிகாரம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த அதிகாரத்தை தளர்த்த முயற்சி பண்றாங்க. அதுல வெற்றியும் காண்றாங்க. நவம்பர் 9 கதவுகள் திறந்தது. மக்கள் ஏறி உடைச்சிக்கிட்டு அந்த செவுத்தை உடைச்சிட்டு வெளியில வராங்க, சந்தோஷமாவும் மாறுறாங்க. சுவர் கான்கிரீட்டால கட்டலாம், ஆனா மனுஷனுடைய பவரை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.